सीतापदे राम 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 राम। श्री राम नाम सिंह दिन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्भ्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमन परम बाहुदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। सकल साधु की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் நம்ம ஏற்கனவே பாகவதம் முதல் ஒரு 3 ஸ்லோகம் அவதாரிகை அப்படி பார்த்தோம். ஜென்மாத்தியஸ் என்ற ஸ்லோகம் தர்ம புரோஜித நிகம கல்பத்தரூர் கலிதம் அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். விரிவானா எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அடுத்தது பாகவதத்துக்குள்ளே பிரவேசிப்போம். நைமிஷாரண்யம்னு ஒரு வனம். நைமிஷே அனிமிஷக்ஷேத்ரே ருஷய சௌனகாதய சத்ரம் சொர்க்காய லோகாய சஹர்ஷ சமமாசத. நைமிஷாரண்யம் ஒரு வனம். ஒரு வனமே பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறது நைமிஷாரண்ய வனம் தான். பகவானே அந்த நைமிஷாரண்ய ஸ்வரூபமாக பகவான் இருக்கின்றார். அதனால தான் இங்கே சொல்கிற அனிமிஷ க்ஷேத்ரே, நிமிக்காத கண்கள் உடையவனாகிய பகவானுடைய க்ஷேத்திரமாக. அப்படிப்பட்ட அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷிகள்லாம் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டிப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். சௌனகர் தான் வயசில் பெரியவர். அவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான ரிஷிகள்லாம் வந்து சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டிப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். யாகத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காகனா கலிதோஷம் விலகுவதற்காக, கலியினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக, மக்களுடைய சேமத்தை கருதி பகவானுக்கு கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துவதற்காக யாகத்தை நடத்துகிறார்கள். பகவானுடைய திருப்திக்காக யாகம் நடத்துகிறாங்கன்னா உடனே பகவான் அவர்களுக்கு ஒரு குருநாதரை அனுப்பி வச்சு அவருக்கு தன் பெருமைகளை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவான் பகவான். ஏன்னா யக்ஞத்தினுடைய பலனே என்னென்னா யக்ஞ நாராயணன் தான் இல்லையா. அதனால் சத்திரம் சொர்க்காய லோகாய சஹஸ்ர சமமாசத சொர்க்கலோகத்தில் உள்ளவர்களால் வணங்கப்படுபவரான பகவானை குறித்து யாகம் நடத்துகிறார்கள். எது செய்தாலும் பகவதர்ப்பணமாக பண்ணணும். அந்த யக்ஞம்தான் பூர்ண பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இப்படியாப்பட்ட யக்ஞம் தவம் போன்ற புண்ணிய கர்மாக்களால் தான் பாகவத கதை கிடைக்கும். அந்த புண்ணியத்தினுடைய பலனாக தான் இப்போ பாகவதம் சொல்கிறதுக்கு சூதர் வரார் அந்த இடத்துல. சத்திரம் சொர்க்காய லோகாய சஹர்ஷ சமமாசதம். 1000 வருஷங்கள் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டிப்பதற்காக தீட்சை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் எல்லாருமே அதிகாரிகள் அந்த யாகத்தில். அந்த சமயம் பார்த்து சூதர் வருகிறார். இந்த கதாது முனைய பிராதர்ஹூதஹூதாக்னிய சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுஹோ இதை மாதிராத்து. காலையில் ஹோமம் பண்ண அந்த அக்னியை அணையாமல் சாயங்காலத்துலேயும் அதே அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியவர்கள். அதனால் பிராதர்ஹூதஹூதாக்னிய சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சு
சத்கிருதம் சூதம் ஆசீனம் பப்ரச்சுஹோ இதமாதராத்து. அப்போது ஒரு சமயம் இந்த ஏகதாது முனையகம் இப்படி சத்ரயாகம் செய்து கொண்டிருக்கும்போது சூதர் வந்தார். அவருக்கு ஆசனம் கொடுத்து அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுத்து உபசரித்தார்கள். உபசரித்து அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டுகிறார்கள், ஆதரவான கேள்விகள். எப்பவுமே மகான்களை பரீட்சை பண்ணும் விதமாக கேள்விகளை கேட்கக்கூடாது. பப்ரச்சுர் இதம் ஆதராத், ஆதரவான அவருக்கு அனுகூலமான இருக்கும்படி மென்மையாக தாழ்மையாக பணிவோடு கேள்வி கேட்கிறார்கள் சௌனகாதி மகரிஷிகள். சூதரை பார்த்தா ஜாதி பிரஷ்டர் தான், ஜாதியில் தாழ்ந்தவர் தான். ஆனால் சௌனகாதி மகரிஷிகளும் சிறந்த பிராமணர்கள். இருந்தாலும் பகவத் குணங்கள் பக்தி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை மதிக்கும் வண்ணமாக சிறந்த வைஷ்ணவராகிய சூதரை வியாசசனத்தில் உட்கார வைத்து பிராமணர்களாகிய சௌனகாதி மகரிஷிகள் அவரிடத்தில் பணிவன்புடன் கேள்விகளை கேட்கிறார்கள். சூதரை குருவாக வரித்து கொண்டு அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். ऋषि ऊचुः त्वया खलु पुराणानि स इतिहासानि चाणक आख्यातानि अप्यधीतानि धर्मशास्त्राणि यान्युत. நீங்கள் எல்லா இதிகாசங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மகான்கள் வாக்கில் கட்டது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் எடுத்து உரைத்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, வேதவியாசராகிய வியாசாச்சாரியருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் உங்களுக்கு தெரியும். யானி வேத விதாம் சிரேஷ்டோ பகவான் பாதராயணக. அப்படிப்பட்ட பத்ரிகாசிரமத்தில் இழந்த பழம் நிறைய இருக்கிறதுனால அந்த பாதராயணக அந்த பதரி வனத்தில் தோன்றதுனால பாதராயணர் அப்படின்னு பேர் வந்துச்சு அவருக்கு. அதனால் பாதராயணக எல்லாம் காரண பேர் தான். பகவானுடைய அம்சம் அவர், பகவானுடைய அவதாரம். பகவான் பாதராயணக அந்யேச்ச முனைய சோத பராபர விதோ விதுகும். வியாசருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்யேச்ச முனையக மற்ற முனிவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அப்படியாப்பட்ட பரா அபரா அப்படின்னு பரா வித்தை அபர வித்தை அப்படின்னு சொல்கிறாங்க. லோக விஷயங்களும் அதாவது என்னென்னா வேதங்கள், 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் இவைகள்லாம் அபராவித்தைன்னு சொல்லக்கூடியது. பராவித்தைன்னா மோட்ச மார்க்கம் தான் பராவித்தைன்னு சொல்லக்கூடியது. பகவானை தெரிந்து கொள்வது தான் பரம். அபரம்னு சொல்லக்கூடிய இந்த வேத விஷயங்கள்லாம் கூட அவருக்கு தெரியுமா. அப்படி ஒரு அர்த்தம். சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம். பரம்னா நிர்குண பிரம்மன்னு சொல்லுவாங்க, அபரம்னா சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அப்படியே வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. பரா அபரம் அப்படின்னா சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மன்னு வியாக்கியானம் பண்ணுறாங்க. அப்புறமா இன்னொருத்தர் தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் இவைகள்லாம் அபர வித்தை. பரம்னா வேதாந்தமாகிய உபனிஷத்து, அதாவது மோட்ச மார்க்கம்தான் பரவித்தை அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். சரி, எப்படியோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்படியேப்பட்ட பரம் அபரம் இவைகளை அறிந்தவர்களாகிய ரிஷிகளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் சூதருக்கு தெரியுமோ. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்நேச்ச முனைய சூத பரா அபர விதோ விதுஹு. அவர்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் உங்களுக்கு தெரியும். வேதத்துவம் சௌமிய தற்சர்வம் தத்வதா ததனுக்கிரகாத்து. அவளுடைய அனுக்கிரகம் மாத்திரத்தினாலே உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது. அப்படிப்பட்ட மகாத்மா நீங்கள். ஆனால் வியாசாச்சாரியார் மற்ற ரிஷிகளுக்கு சகுண பிரம்ம உபாசகர்கள் நிர்குண பிரம்ம உபாசகர்கள் ஆகிய மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அத்தனை பேரும் அந்த ரிஷிகளுடைய நெருக்கமாக பழக்கத்தினாலேயே அவர்களுக்கு அனுகூலமாக நீங்கள் நடந்துக்கிறதுனாலே பிரியமுள்ள சிஷ்யனாகிய உங்களுக்கு தங்கள் ரகசியத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தங்கள் அனுகிரக மாற்றத்தினாலே உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறார். வேதத்துவம் சௌமிய தத் சர்வம் தத்வதா ததனுக்கிரகாத்து ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்பியதா. நெருக்கமுள்ள சிஷ்யனுக்கு குருமார்கள் ரகசியத்தை மறைக்க மாட்டார்கள், வெளிப்படுத்திடுவாங்க. அப்புறம் அதனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், இன்னும் சகுண பிரம்மம், நிர்குண பிரம்ம உபாசனை, நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம்,
உபாசனை பண்ணுற ரிஷிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அத்தனை தெரியும். வேத வித்தாகிய வியாசாச்சாரிக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அப்படியேப்பட்ட உங்களிடத்தில் நாங்கள் கேட்குறது என்னென்னா, தத்ர தத்ராஞ்சசா ஆயுஷ்மன்னு பவதா யத் நிச்சிதம் பும்சாம் ஏகாந்த தர்ஷய தன்னசம் சிதமர்கசி. ஒரு மனுஷன் அடைய வேண்டிய ஸ்ரேயஸ் என்ன, அதுவும் சுலபமாக தத்ர அஞ்சசா சுலபமாக ஒரு மனுஷன் எதனால் ஸ்ரேயஸ் அடைய முடியுமோ அதை எங்களுக்கு உங்கள் புத்தியினால் தீர்மானித்து வைத்திருப்பீர்கள், அதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். முதல் கேள்வி, பிராயேன அல்பாயுஷ சப்ய கலோ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதியோ மந்தவாக்கியாகி உபத்ருதாக பூரிணி பூரி கர்மாணி சோதவ்யானி விபாகச அதசாதோ அத்திர யத்சாரம் சமுத்திரத்திய மனிஷயா. அநேகமான கர்மாக்களை உபதேசிக்கின்ற பல சாஸ்திரங்கள் உலகத்தில் காண கிடைக்கிறது. அவைகள்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கே பல வருஷங்கள் ஆகும். ஆனால் மனுஷனுடைய ஆயுஷோ பார்த்தா பிராயேன அல்பாயுஷா சப்யகளும், மனுஷன் அவ்வளோ சாஸ்திரங்களும் ஒரு மனுஷன் படித்து மாளாது. அது ரொம்ப கஷ்டம், பல ஜென்மங்கள் ஆகும். அவ்வளோ சாஸ்திரங்கள் நமக்கு சனாதன தர்மத்தில் கொட்டி கிடக்குது. வேதங்கள், உபனிஷதங்கள், பாகங்கள்லாம், சாஸ்திரங்கள்லாம், தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், அப்பா அவ்வளோ லேஸில் படித்து முடிச்சிட முடியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும், ஒரு ஜென்மா போதாது. அப்புறம் அது எங்கே கடைபிடிக்கிறது? அதனால் சொல்கிறேன், பூரிணி பூரி கர்மாணி, அநேக கர்மாக்களை உபதேசிக்கின்ற அநேக சாஸ்திரங்கள் இருக்கின்றது. சோதவ்யாந்தி விபாகசா, அதை பகுத்தறிந்து அதை கேட்பதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் அவ்வளோ ஆயுசு ஒரு மனுஷனுக்கு கிடையாது. பிராயன அல்ப ஆயுஷா சப்ய வரப்போகிற கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் தான் சொல்கிறாரு, கேட்குறாரு சௌனகாதி மகர்ஷிகள். இந்த கலியுகத்தில் மனுஷன்லாம் அல்பாயுசு உடையவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எவ்வளோ சாஸ்திரங்களை கிரகிக்கிற அளவுக்கு மெமரி பவர் கிடையாது. மந்தாக இதில் ஆர்வமும் கிடையாது அவங்களுக்கு. அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள் கலியுக மக்கள். அதனால் இது கேட்கறதுலேயும் ஆர்வமாக வரமாட்டாங்க. இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் தர்மத்தை தெரிஞ்சு அதன்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வரத்துக்கே அந்த ஆர்வம் கிடையாதான். அவ்வளோ சோம்பேறிகளாக மந்தர்களாக இருப்பாங்க மக்கள்லாம். மந்தாக சுமந்தமதியோ, அப்படியே கேட்டு தெரிஞ்சுன்னு நினச்சாவளோ மெமரியில் மனசில் நிற்காத. என்னமோ சொன்னாங்க, என்னமோ கேட்டேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு வந்தால் நல்லா தூங்கி வழிவாங்களே தவிர இந்த தர்ம விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. பக்தி விஷயம், சாஸ்திரங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மந்த மதை படித்தவர்களாக இருக்கிறார்கள் மக்கள்லாம். அந்த அளவுக்கு கலியுகத்தில் மந்த துர்பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, அநேக உபத்திரவங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக, கை வலிக்குது, கால் வலி, முட்டு வலிக்குதுன்னா அவரெல்லாம் பாகவதம் கேட்குற அளவுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இல்லை. நிறைய உபத்திரவங்கள், பிரச்சனைகளோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பாகவதம் கேட்கறதுக்கு, ராமாயணம் கேட்கறதுக்கு, சாஸ்திரங்களை கேட்கறதுக்குலாம் அவங்களுக்கு அவகாசம் இல்லை இந்த பரபரப்பான உலகத்தில். ஏன்னா அவர்கள் மண்டையில் வேறு ஒரு விஷயம் ஓடின்னு இருக்குது. பல பிரச்சனைகளில் போய் மாட்டின்னு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட், நோய் எப்போ தீருமோ அதுதான் அவங்களுக்கு கவலை. அதே சமயத்தில் கடன் தொல்லை, பிரச்சனைகள், பலவித குடும்ப குழப்பங்கள், இவைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாகவதம் கேட்கறதுக்கு அவகாசம் கிடையாது அவங்களுக்கு. அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்கும். அப்போ இந்த பாகவதம் கேட்கறதுக்கான அவகாசத்தை அவங்களுக்கு இந்த கலிபுருஷன் இவ்வளோதும் காரணம் கலியினுடைய தோஷம். அப்படி தட்டு மாதிரி வந்தால் கூட சரி, இப்போ தான் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் போனோமே, நீ அங்கே போனோமே, இங்கே போனோமே, நீ பாகவத்தை உட்காந்துட்டா, அப்போ அதெல்லாம் யார் வேலைக்கு யார் போவா, உத்தியோகத்தை யார் பார்ப்பா, நீ ஹாஸ்பிட்டல் யார் போவா, மற்ற அலுவல்கள்லாம் யார் செய்வா, நீ தானே செய்தாகணும் அப்படின்னு தலைமையில் பெரிய சுமையை போட்டு பாகவத பக்கம் திரும்பியே பார்க்க முடியாதபடி பண்ணுவானா கலிபுருஷன். அதான் உபத்ருதாக. அப்படியே கேட்டாலும் நாளைக்கு பார்த்தலாம் போ, பாகவதம் தானே, எங்கே போகுது அப்படின்ற மந்தாக. அப்படியே கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னே புரியாதான், மனசில் பதியாதான். அந்தளவுக்கு மந்த மதையாக, அந்தளவுக்கு மந்த பாக்கியர்களாக இருப்பாங்க. துர்பாக்கியசாலிகளாக இந்த பகவத் பக்தி பண்ணவே மாட்டாங்க, தர்ம விஷயங்களை கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு கரையறத்துக்கு என்ன சொல்கிறாரு, புரூஹினர் சத்ததானானம் ஏன் ஆத்மா சம்பிரசிததி அதசாதோ அத்த யத்சாரம் சமுத்திருத்திய மனிஷையாக. அதனால் இவ்வளோ சாஸ்திரங்களும் ஒரு மனுஷன் படித்து மாளாது. சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயமா, அதே சாரமானது சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்னவோ அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் சௌனகாதி மகர்ஷிகள். அதசாதோ அத்த யத்சாரம் சமுத்திருத்திய மனிஷையா, உங்கள் புத்தியினால் அந்த சாரமானது தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சாரமான விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். புரூஹி
எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் நம்பிக்கையோடு கேட்க ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கையோடு கேட்கின்றோம், சத்தையோடு கேட்கின்றோம். அதாவது நாங்கள் கடைப்பிடிக்க போகிறோம் நீங்கள் சொல்கிறதுனால. எதனால் ஆத்மா சீக்கிரம் சந்தோஷம் அடையுமோ அந்த விஷயத்தை கேட்பதில் நாங்கள் ஆவல் உள்ளவராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் சத்தையோடு கேட்கின்ற எங்களுக்கு சொல்லுங்கள். புரூஹினக சத்ததானானம் ஏன் ஆத்மா சம்பிரசீததி சூதஜானாசி பத்திரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான ஸ்ரேயஸ் என்ன, சர்வ சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன அப்படின்னு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 3வது கேள்வி, பகவான் சாதுக்களுக்கு பதியாக இருக்கக்கூடிய பகவான் தேவிக்கும் வசுதேவருக்கும் எதற்காக அவதரித்தார் அப்படின்னு இல்லை. தேவிக்கும் வசுதேவருக்கும் எதை செய்வதற்காக, எஸ்ய சிகிச்சையா, எதை செய்வதற்காக தேவிக்கும் வசுதேவருக்கும் மகனாக அவதரித்தார் கிருஷ்ண பரமாத்மா. அது மட்டும் இல்லை, அந்த பகவான் சாதுக்களுக்கு மட்டும்தான் பதியாக இருக்கும். ஏன் தராபதி, லோகபதிர், ஜெகத்பதிலாம் சொல்கிறோமே, அப்படி இருக்கும்போது ஸ்ரீயப்பதின்னு சொல்கிறோம். அதுன்னா அது சாத்வதாம் பதையே அப்படின்னா சாதுக்களுக்கு தனி கவனம் செலுத்தி பகவான் அவங்கள காப்பாற்றுறானோ. என்னதான் இருந்தாலும் தன் மனைவிக்கு எந்த அளவுக்கு சலுகை கொடுப்பானோ, அதுபோல் மற்ற பெண்களுக்கு ஒரு கணவன் சலுகை கொடுப்பானா. ஒரு புருஷனானவன் தன் மனைவிக்கு தானே பார்த்து பார்த்து செய்வான் எல்லாத்தையும். ஏன்னா தன் மனைவி தனக்கு அந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கிறா இல்லையா, எல்லா பணிவிடையிலும் செய்கிறா இல்லையா, அது மாதிரி. அப்போ பக்தர்களுக்கு தான் பகவான் தனி கவனம் எடுத்து எல்லா செயல்களும் செய்கிறான். அவர்களுக்கு அவன் பகவான் பதியாக இருக்கிறான். நம்பாதவங்களுக்கு எப்படி பகவான் அவர்களுக்கு எல்லா வரங்களையும் அருள முடியும், பகவான் அனுகிரகம் பண்ண முடியும். பக்தர்களுக்கு தான், பக்தியோடு பகவான்கள் நெருங்குறவங்களுக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ண முடியும். பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன் தான். ஆனால் அது யார் நம்புகிறாங்க, யார் அந்த பகவானை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் அந்த பகவானத்தை பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே பகவான் தனி கவனம் செலுத்துவான். இதுதானே நியாயம். அதனால் சொல்கிற சாத்வதாம் பதியே, அந்த சாதுக்களுக்கு பகவான் பதியாக இருக்கிறான்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி காப்பாற்றுவான்னு பார்த்து அது மாதிரி காப்பாற்றக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு பதியாக இருக்கக்கூடிய பகவான் எதை செய்வதற்காக, என்ன காரியத்தை செய்வதற்காக, எந்த உத்தேசத்தை நிரூபிப்பதற்காக, எந்த உத்தேசத்தை செய்வதற்காக எஸ்ய சிகிச்சையா தேவிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தார். இதை சொல்லுங்கள். பத்ரம் தே, இங்கே சவுனகாதி மகரிஷி சூதர ஆசீர்வாதம் பண்ணுறார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. ததசுசூஷமானாம் அர்ஹசி அங்க அனுவர்ணிதம் எஸ்ய அவதார பூதானாம் ஷேம் ஆயச்ச பவாயச்ச. அதை கேட்க எங்களுக்கு ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதை அணுவாக வர்ணியுங்கள் சூதரே. எந்த பகவானுடைய அவதாரம் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கானாவே உலக நன்மைக்காக தான் இருக்குமே தவிர தன் நன்மைக்காக இருக்காது. அவர்கள் தன் பகவானை அடையணும், அந்த பாகவத தர்மத்தை மக்களிடத்தில் பிரஸ்தாபப்படுத்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு, மனுஷ நிலையிலிருந்து மற்ற மிருக நிலையிலிருந்து அவர்கள் மேல்நிலைக்கு உயர்வதற்காக தான் பகவானுடைய அவதாரமாக இருக்குமே தவிர பகவான் ஏதோ தன் விருப்பத்துக்காக அவதாரம் பண்ணால் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம நன்மைக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணான். அவதாரம்னாவே இறங்கி வருதல். தன் நிலையில் வைகுண்டத்தில்னா ஒன்றா வசதி குறைச்சலாம், ஆனந்தத்துக்கு குறைச்சலாம், கோலகத்தை விட்டு வரணும் பகவான் வரணும்னு. நம்ம நன்மைக்காக பகவான் அதான் சொல்கிற ஷேமாயச்ச பவாயச்ச. நம்ம க்ஷேமத்துக்காக, நம்ம பாதுகாப்புக்காக தான் பகவான் அவதாரங்கள் பண்ணுறான். அந்த அவதார கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். எஸ்ய அவதார பூதானம் ஷேம் ஆயச்ச பவாயச்சம். பகவான் அவதாரம் பண்ணுறேன்னா பல பேருக்கு நன்மை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். பல பக்தர்களை பகவான் வைகுண்டத்துக்கு அழிச்சு போகிறான்னு அர்த்தம். அதர்மத்தை அழிச்சு திஷ்டம் நிற்கிறாங்க, சிஷ்ட பரிபாலனம் பண்ணி தர்மத்தை சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகி யுகி. அப்படிப்பட்ட தர்மங்களை உபதேசம் பண்ணி மனுஷ ஜென்மாவை கரையேற்றி சகல ஜீவராசிகளும் உன்னத ஸ்திதியை அடைவதற்காக தான் பகவான் அவதாரம் பண்ணார். ஒரு பறவை கூட மோட்சம் கிடைக்குமா ஜடாயுக்கு? அப்போது எல்லாருக்கும் க்ஷேமம் பகவான் அவதாரம் பண்ணான். அதனால் க்ஷேமாயச்ச பவாயச்சம். அப்படியேப்பட்ட பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால் உலக நன்மைக்காக தான் அது கேட்கறதுக்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால் எதை செய்வதற்காக கிருஷ்ணன் அவதாரம் பண்ணால் அதை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்.
கண்டிப்பாக இதுதான் நோக்கமாக இருக்கும், உலக நன்மை தான் நோக்கமாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் வாக்களை கேட்க ஆசைப்படுறோம், சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தன் ஆபண்ண சம்சதிம் கோராம் என் நாம விவசகிரணன்னு ததசத்திய விமுச்சேத எத் விபேதி ஸ்வயம்பயம். இந்த கொடூரமான சம்சார சாகரத்தில் தத்தளிக்கின்ற மக்களுக்கு கலியுகத்தில் ஒரே ஒரு உபாயம் என்னென்னா ராம 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 ராமான்னு சொல்கிறது தான் ஒரே உபாயமாக. அப்படி யாருன்னா சொல்லிட்டான்னா உடனே அந்த கொடூரமான இந்த சம்சார தாபத்துலேருந்து விடுபட்டுருவானோ. எதெல்லாம் இவனை பயமுறுத்துச்சோ அந்த பயங்கள்லாம் இவனை கண்டு பயப்படுவான், நாமா சொல்கிறவனை கண்டு. அப்படிப்பட்டதாச்சும் அவன் நாமத்துக்கே உள்ள பெருமை என்பது அவன் புகழை கேட்பதில் நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அப்படியாப்பட்ட வாசுதேவனுடைய நாமத்தை கேட்கறதுலே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைகிறான். பகவான் வேறல்ல, பகவான் நாமா வேறல்ல. அப்போது கோரமான சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் ராமா கோவிந்தா அப்படின்னு கத்துனோடனே அடுத்த நிமிஷம் பகவானர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள். அப்படியேப்பட்டவனுடைய பெருமை கேட்கணும் ஆவல் எங்களுக்கு இருக்கிறது சகஜம் தானே. அதனால் அவனுடைய பெருமைகளை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ஏன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட மகாத்மா தெரியுமா? எத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயனக சத்யா புனந்த்யுபஸ்பிருஷ்டா ஸ்வத்துன்யாபான சேவையாம். பகவான் திருவடியிலிருந்து வந்தவர்கள் தான் கங்கை. பகவான் திருவடி வந்ததுனால பகவான் திருவடி விட்டுட்டு வந்துட்டா இல்லையா? அதனால் அவளுடைய பவித்திரத்தை விட என்றைக்கு ஹிருதயத்தில் பகவான் திருவடிகளை தாங்கி கொண்டு இருக்கிற மகான்கள் இருக்காங்க இல்லையா, ஹிருதய தியானம் பண்ணி இவர்கள் விடாமல் இருக்கிறாங்களாம் பகவான் திருவடிகளை. ஆனால் கங்காதேவி பகவான் திருவடிகள் நினைக்கப்பட்டு தான் வந்தான். ஆனால் பகவான் திருவடிகளை விட்டு வந்துட்டா இல்லையா? அதனால் அவளுடைய மகிமை இந்த மகான்களுடைய மகிமைக்கு ஒரு மாற்று குறைச்சல் தானோ. அப்போது கங்காதேவி அடிக்கடி சேவிச்சா தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துவா. ஆனால் மகான்கள்லாம் சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டாக உடனே பாவனமாக தர்ஷனா தேவ சாதவான் பகவான் கீதையில் சொல்கிறாங்க இல்லையா? இது பாகவதத்தை அகுரரை புகழும்போது சொல்கிறார் இல்லையா? அகுரரே உங்களை தரிசனம் பண்ண நினச்ச மாத்திரத்தினாலே பாவனம் ஆகிடுவோமே நாங்கள் அப்படின்னு சொல்கிறார். தர்ஷனா தேவ சாதவகா, தர்ஷன மாத்திரத்தினாலே சாதுக்கள் பவித்திரமாக்கக்கூடியவர்கள். அதனால் இங்கே சொல்கிறார் சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்துன்யாபோ அணுசேவையா. கங்கை அடிக்கடி சேவிக்கிறதுனால தான் நம்ம பரிசுத்தமாக்குவா. மகான்கள் ஒரு க்ஷணத்தில் உடனே பரிசுத்தமாக்கி விடுவார்கள் அப்படின்னு சூதரை இங்கே சௌனகாதி மகரிஷிகள் புகழ்கிறார்கள். கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணியஸ்லோகேட்டிய கர்மணா சுத்திகாமன் சுனியாத் யச கலிமலாபகம். களிமலத்தை அடியோடு போக்கக்கூடியதான் பகவானுடைய புகழானது பாகவதம். தன் மனசை பரிசுத்தம் அடைவதற்கு யார் தான் பாகவதம் கேட்காமல் இருப்பான் பகவானுடைய புகழ்? ஏன்னா பகவான் புகழை பாடி தானே நாரதர் பிரகலாதர் முதலானவர்கள்லாம் புகழப்படுகிறவர்களாக ஆனார்கள். அவரெல்லாம் நம்ம பேசுகிறோம், புகழ்ந்து பேசுகிறோம். அவர்களை நினைச்சாலே நம்மளாம் பாவனம் ஆகணும்னா எதனால்னா அவர்கள் பகவானுடைய புகழை பாடினதுனால இவர்கள் புகழப்படுபவர்களாக ஆனார்கள். இவர்களுடைய புகழை பாடுறதுனாலே நம்மளாம் பாவனம் ஆகிறோம். அப்போ புண்ணிய ஸ்லோக ஈட்டிய கர்மனக. அப்போ பகவானுடைய லீலைகள் எல்லாம் படித்து அந்த பகவானுடைய அவதார கதைகள்லாம் படிக்கிறதுனால நம்மளாம் பாவனம் ஆகிறோமா. அதனால் துக்காராம் தாசர் இவங்கெல்லாம் பகவான் புகழை பாடிய பாவனமானார்கள். அவர்களுடைய புகழை பாடுறதுனாலே நம்மளாம் பாவனமாக பரிசுத்தி அடைகிறோமா அப்படி சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட பகவான் புகழ் இந்தளவுக்கு பாவனமாகக்கூடியதுன்னா அந்த புகழை யார் தான் கேட்காமல் இருப்பார்கள்? கலிதோஷத்தை அப்படியே அபகரிக்கக்கூடிய அந்த புகழை யார் தான் கேட்காமல் இருப்பார்கள் என்று இங்கே சௌனகாதி மகரிஷிகள் சொல்கிறாங்க. அதனால் பகவானுடைய புகழை பற்றி நிறைய சொல்லுங்கள், கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றிலாம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணன் எதை செய்வதற்காக தேவிக்கு வசுதேவர் மகனாக பிறந்தார் அதெல்லாம் சொல்லுங்கள். அவருடைய அவதார கதைகள்லாம் சொல்லுங்கள். சகல சாஸ்திரங்களுடைய சாரம் என்னவோ அதை சொல்லுங்கள். ஒரு மனுஷன் மோட்சம் அடையறதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க. சுத்திகாமன் நான் சுனியாத் யச கலிமலாபகம். பகவான் புகழை யார் தான் கேட்க ஆசைப்பட மாட்டான்? தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க. தஸ்ய கர்மானி உதாரணி பரிகீதானி சூரிபிகி. மகான்களால் பகவானுடைய லீலைகள்லாம் பகவானுடைய அவதார கதைகள் அவதார லீலைகள்லாம் எதுக்காகன்னு சொன்னால் உதாரமனசோடு செய்யப்பட்டதான். அந்த துவாபரயுகத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடியதில்லை. இன்றைக்கி நம்ம கிருஷ்ணனை பற்றி பேசுகிறோம், நம்மளாம் நம்ம ஜென்மாலாம் கரையேறிடும். அப்போது தாராள மனசோடு பகவான் எல்லா லீலைகளையும் செய்திருக்கான். அந்தந்த அவதாரம்
அந்த துவாபர யுகம் திரேதயுகத்துக்கு மட்டும் இல்லை அந்த லீலைகளானது. இன்றைக்கி நம்ம படிக்கிறதுனால நாமெல்லாம் பாவனமாகறோமா. அந்த பரந்த மனநோக்கத்தோடு தான் பகவான் பல லீலைகள் பண்ணியிருக்கானோ. உதார அப்படின்னு பதம் இருக்குது. அதாவது தஸ்ய கர்மாணி உதாரணி, அப்படிப்பட்ட பரந்த மனநோக்கத்தோடு தான் பகவான் லீலைகள் பண்ணியிருக்கிறான், பல கர்மாக்களை செய்திருக்கிறான். இதெல்லாம் பெரிய பெரிய மகாத்மாக்களால், நாரதர், சுகாச்சாரியார், பிரகலாதர் போன்றவர்களால் பாடப்படக்கூடியது அந்த பகவானுடைய லீலைகளானது. அப்படிப்பட்ட லீலைகள் உடையவன். அதாக்கியாகிய தஸ்ய கர்மாணி உதாரணி பரிகீதானி சூரிபிகி புருஹின சத்ததானானாம் லீலையா ததத கலாக. விளையாட்டாக பகவான் பல லீலைகளை புரிகின்றானே. தன் கலைகள் மூலமாக தானே பிரம்மாவாக இருந்து சிருஷ்டி செய்கிறான், தானே விஷ்ணுவாக இருந்து காக்கின்றான், தானே சிவனாக இருந்து அழிக்கின்றான். இதுபோல் விளையாட்டாக பல லீலைகள் புரிகின்ற அந்த பகவானுடைய கதைகளை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அதாக்கியாகிய ஹரே தேமன்னும் பகவான் லீலைகளால் என்னென்னலாம் செய்கிறோன்னா அந்த லீலைகள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். புருஹின சத்ததானம் லீலையா ததத கலாகா. தன் கலைகள் மூலமாக பல லீலைகள் புரிகின்றானே, அதெல்லாம் எங்களுக்கு சத்தையோடு கேட்கின்ற எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அதாக்கியாகி ஹரே தீமன்னு அவதார கதா சுபாக லீலா விதத ஸ்வைரம் ஈஸ்வரஸ்ய ஆத்மமாயா. பகவானே ஆக்கியாகின்றாங்க, சொல்லுங்கள். பகவானுடைய அவதார கதைகள் எல்லாம் சொல்லுங்கள் என கேட்கல ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அந்த அவதார லீலைகள்லாம் எப்படின்னா, பகவான் தான் மற்றவங்கள மேக்கப் பண்ண விட மாட்டான், தானே மேக்கப் பண்ணிப்பான். ஸ்வைர ஈஸ்வரஸ்ய ஆத்மமாயா, தன்னுடைய சொந்த சக்தியினால் அவலம்பித்து கொண்டு பல அவதாரங்கள் புரிகின்றான் பகவான். விளையாட்டாக பல அவதாரங்கள் எடுக்கின்றான். அதனால் எட்சுன்பதாம் ரசக்ஞா, அதனால் பகவானுடைய அவதார கதைகள் என்னமோ அதெல்லாம் சொல்லுங்கள். அது எட்சுன்பதா ரசஜானம் சுவாது வயம் துண வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக விக்ரமே. இதுக்கு முன்னாடியே 17 புராணங்கள் சொல்லியிருக்கார். அதில் பகவானுடைய பெருமைகள் நிறைய சொல்லியிருக்கார். 17 புராணங்களில் விஷ்ணு புராணம், பத்ம புராணம், ஆத்ம புராணம், அப்போல ஸ்காந்த புராணத்திலலாம் பகவானுடைய பெருமைகள் நிறைய பேசியிருக்கார். ஆனால் அவ்வளோ கேட்டதும் போதலையாம். இன்னும் பகவானுடைய பெருமைகளை கேட்கணும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறாங்களாம். அதான் சொல்ல வயம் துணை வித்ருப்பியாமல். இந்த 17 புராணங்களில் மகாபாரத இதிகாசமும் சூததான் சொல்லியிருக்கார் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு. இவ்வளோ கேட்டதும் போதலையாம். இன்னும் பகவான் புகழ் நிறைய கேட்கணும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்களாம். அதான் சொல்கிறேன், வயம் துணை வித்ருப்பியாமல் உத்தம ஸ்லோக விக்ரமே. உத்தம ஸ்லோகனுடைய வீரத்திர பராக்கிரமங்களை நாங்கள் கேட்டது போதும்னு அடையில, இன்னும் கேட்கணும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். எத் சுன்பதாம் ரசஞானாம் சுவாது பதே பதே. எதை கேட்பதனால ரச ஞானம் உள்ளவர்களுக்கு பது தித்திப்பாக இருக்குமோ அந்த கதைகளை, கிருஷ்ண கதைகளை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். பகவானுடைய அவதார கதைகள், பகவான் எதுக்காக அவதாரம் பண்ணால் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கிருதவான் கில வீரியானி சஹராமேன கேசவ அதிமத்தியானி பகவான் கூட கபடமானுஷகம். பகவானுடைய வீரத்திர பராக்கிரமங்கள், பலராமனுடைய வீரத்திர பராக்கிரமங்கள், கிருஷ்ணனுடைய வீரத்திர பராக்கிரமங்கள், இவைகள்லாம் பலராமனோட கிருஷ்ணன் பண்ண லீலைகள் எல்லாமே மனுஷ செயல்கள் கிடையாது. மனுஷ செயல்களுக்கு மீறிய தெய்வீக லீலைகள் அதெல்லாம். அப்படிப்பட்ட அதிமர்த்தியானி, அப்படிப்பட்ட பகவான் தன்னை மறைச்சிண்டு கபட மனுஷனாக இந்த உலகத்தில் சஞ்சரித்தானே. அது மட்டும் இல்லை, கலிமாகதமாக்ஞாய க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம். இந்த களி வந்ததை தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த வைஷ்ணவ கஷேத்திரமாகிய நைமிஷாரத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறோம். ஏன்னா களினால் பாதிக்கப்படக்கூடிய, ஏன்னா பகவானுடைய ஸ்வரூபமாகவே இருந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு மட்டும் கலிபுருஷன் வரமாட்டான் நைமிஷாரவனத்தில். அதனால் இந்த இடத்துல நாங்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறோம். இங்கே யாகத்தில் அனுஷ்டிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். பகவத் ஆராதனையாக நாங்கள் யாகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆசினா தீர்க்க சத்ராயம் கதாயம் சக்ஷனா ஹரேஹே. தீர்க்க சத்திரம்ன்ற ஒரு யாகத்தை, அதாவது 1000 வருஷம் நீடிக்கக்கூடிய யாகத்தை அனுஷ்டிக்க நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அதுக்கு நடுவில் இந்த யாகம் எப்பொழுதும் 24 நேரம் யாகம் இருக்காது. இந்த விராம காலத்தில் பகவான் ஹரிகதைகளை கேட்பதற்கு அவகாசம் உள்ளவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். தொன்ன சந்தர்ஷிதோ தாத்ரா துஸ்தரம் பகவத் நிஸ்திதிஷதாம் கலிம் சத்வ ஹரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம். இந்த சம்சார சாகத்தில் தத்தளிக்கிற எங்களுக்கு ஒரு படகையும் கொண்டு வந்து
படகோட்டியாக நீங்களே வந்து எங்களை கரையேற்றி விடணும். ஏன்னா பகவானால் காட்டி கொடுக்கப்பட்ட குருநாதர் நீங்கள். நாங்கள் இந்த கலியை கடக்க போராடுகின்றோம், ஆனால் கலியை கடக்க முடியாமல் தவிக்கின்றோம். அந்த கலியை கடப்பதற்கு ஒரு படகோட்டியாக நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பகவானால் அனுப்பப்பட்ட படகோட்டியாக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் எங்களை இந்த கலி தோஷத்தை கடக்கும்படி செய்யணும் அப்படின்றாங்க. தொன்ன சந்தர்ஷிதாத்ரா துஸ்தரம் நிஸ்திதிஷதாம். சாதாரண ஒரு மனுஷனால் இந்த கலியை கடந்துட முடியாது, கலியை ஜெயிச்சிட முடியாது. கலி வந்து நம்மளுடைய நல்ல குணங்களை எல்லாம் அபகரிக்கக்கூடியவனா, மனசை திருடக்கூடியவனா. கலியும் சத்வஹாரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம். அப்படியேப்பட்ட இந்த படகோட்டி போல் வந்து சேர்ந்திருக்கிறீர்களே நீங்கள். புரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி. தர்மத்துக்கு கவசமாக இருந்தானே கிருஷ்ண பரமாத்மா, அந்த பகவான் போயிட்டானே இப்போது. அப்படியேப்பட்ட பிராமணர்களை தெய்வமாக வணங்குபவன் பிரம்மண்யன் அவன், கிருஷ்ண பரமாத்மா. யோகேஸ்வரன் அவன். புரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி. சுவாமி தன்னுடைய பதத்தை அடைந்த பிறகு இப்பொழுது தர்மம் யாரை சரணம் அடைந்திருக்கிறது என்று கேள்வி கேட்கிறாங்க. இப்படி 6 கேள்விகள் கேட்கிறார்கள். ஸ்வாம் காஷ்டம் அதுனோ வேதக அருந்தோ வேதே தர்மஹ கம் சரணம் கதஹ. உடனே அதுக்கப்புறமா வியாச சொல்கிற இது சம்பிருஷ்டா விப்ராணம் ரோமஹர்ஷனிகி பிரதிபூஜ வசஸ்தேஷம் பிரபக்தம் பூச்சக்கிரமே. அப்போ அவர்கள் கேள்வி கேட்ட பகவத் சம்பந்தமான கேள்விகள் கேட்டதுனால புல்லரிச்சு போச்சான் யாருக்கு, சூதருக்கு. அதனால் அப்புறமா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தன் குருநாதரை ஸ்மரிச்சுக்கிறார். சுகாச்சாரியர், சுகர் என்ற பேரே சொல்ல போகிறீங்க. அப்படி குருநாதராக அவரை குருவை ஸ்தோத்திரம் பண்ணி குரு அனுக்கிறதுனால்தான் பாகவதம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ நம்மலாம் பார்த்து நம்ம ஆரம்பிக்கும் போதே புண்டரீகம் போட்டோம், தியான ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா. அப்போ குருமாரில் ஸ்மரிச்சுட்டு தான் நம்ம பாகவத்தை தொடங்கணும் இல்லையா. அது மாதிரி சூதரம் பார்த்தா தன் குருநாதராகிய சுகாச்சாரியரை ஸ்மரிச்சுட்டு தியானித்து கொண்டு அவருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு அவன் பாகவதம் சொல்ல போகிறார். இவங்க சவுனகாதி மகர்ஷிகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார். எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். பகவான் அதாவது பிறந்த மேனிக்கு 16 வயசு யுவாவாக விட்டு பிறந்த மேனிக்கு திகம்பரராக பிரம்மானுபூதி சித்தித்தவராக உபநயன சம்ஸ்காரம் கூட மேற்கொள்ளாமல் சடங்கு சம்பிரதாயம் மேற்கொள்ளாமல் பூணூல் அணியாமல் இந்த சாவித்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சமிதாதானம் அதெல்லாம் எதுவும் காயத்ரி எதையும் உபதேசம் பெற்றுக்கொள்ளாமல் அவர் பாட்டுக்கு பிரம்மனிஷ்டையில் போயிட்டே இருக்கார் அவர் பாட்டுக்கு. ஆனால் இவன் உபநயன சம்ஸ்காரம் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே போகிறானே பையன் அப்படின்னு சொல்லி உடனே பின்னாடி ஓடுறாராம். சுகா சுகா சுகான்னு கத்தின்ட்டு புத்ரா புத்ரா புத்ரான்னு கத்தின்னு ஓடுறாராம். புத்ரேதி எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். கர்மா இவர் விடலையா, கர்மாக்கள்லாம் இவரை விட்டு போச்சான். அதுதான் அர்த்தம். ஒன்றும் புரியலையே. சில விஷயம்லாம் நாமளாக விட நினச்சா விட முடியாது, அவரெலாம் நம்மளை விட்டுற மாதிரி பகவான் பண்ணுவான். அதான் கர்மாக்கள் வந்து இவருக்கு கர்மாக்களே கிடையாது. கர்மாக்கள்லாம் வந்து இவரை விட்டுடுச்சு. இவர் எந்த கர்மாவிலும் ஈடுபட முடியல. அப்படி அனுபேதம் அபேத கிருத்தியம். அப்போது அந்த கர்மாக்கள்லாம் இவரை வந்து அடையாமல் போயிடுச்சான். அப்போ கர்மபந்தத்தில் இவர் சிக்கிக்கல. ஏன்னா எல்லாருமே தன்மயமாக எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக பார்த்து வந்து சஞ்சரிக்கிறாராம். தன்மய தையா தரவோபினேதுஹு. அதனால் மரங்கள் மூலமாக கூட அவர் அங்கே முன்னாடி பார்த்தா சுகாச்சாரியர் போயிட்டு இருப்பார், இங்கே பார்த்தா மரங்கள் பேசும். அந்த சுகர் தான் அந்த மரங்கள் மூலமாக பேசுகிறார். அந்த யோக சக்தி உடையவர் அவர். சர்வபூத ஹிருதயர், சகல ஹிருதயத்துக்குள்ளும் வாசம் பண்ணக்கூடிய பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தில் லயமாயிட்டார் அவர். அந்த சர்வ ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரபிரம்மம் வேற இல்லை, சுகாச்சாரியர் வேற இல்லை. அதனால தான் இங்கே சர்வபூத ஹிருதயம், சர்வபூத ஹிருதயம், சர்வ ஜீவராசி ஹிருதயத்தில் வாசம் பண்ணக்கூடியவரே, அப்படிப்பட்ட முனிவரே உங்களுக்கு ஆனதோஸ்மி. எல்லா ஜீவராசியும் வியாபிச்சு இருக்கிற அவர் வந்து சுகர் என்ற ஒரு ஆகிருதிக்குள்ளே கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட குறுகிய மன நோக்கத்தோடு அவரை பார்க்கக்கூடாது. அவர் எங்கேயோ எல்லா ஜீவராசிகளும் வியாபிச்சிருக்கக்கூடிய அவருக்கு ஆனதோஸ்மி. அதனால் எல்லா திசைகளிலும் எல்லா ஜீவராசிகள் வடிவத்தில் இருக்கிற அவருக்கு எல்லா திசைகளிலும் அவருக்கு நமஸ்காரம்.
அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறார் சூதரிங்க. எம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். அப்போது அவருக்கு வேதம் படித்து ஆக வேண்டியது என்ன, காயத்ரி ஜபிச்சு ஆக வேண்டியது. அவர் தான் அந்த பிரம்மானுபவமே சித்தித்தவராக பிரம்மனிஷ்டராக சஞ்சரிக்கிறார் உலகத்தில். அதனால் அவர் குருகுல வாசம் இல்லை, சாவித்ரி உபதேசம் இல்லை, பூணலானிது கிடையாது, எதுவுமே கிடையாது, வேதத்தியனம் எதுவுமே கிடையாது. அந்த வேதங்கள்லாம் கடந்த நிலையில் போயிட்டார் அவர். அப்படிப்பட்ட பிரம்மானுபவம் சித்தித்தவர். அதனால தான் அப்படியேப்பட்ட பிரம்மனிஷ்டரே தன் புத்திரனாக பிறந்திருக்கான்று பின்தொடர்ந்து ஓடுறார். எதுக்கான பாகவதம் கொடுக்கறதுக்காக. வியாசர் புத்திரேதி தன்மயதையா தரவோ அபிநேதுகு தம் சர்வபூத ஹிருதயம் முனிம. மரங்கள் மூலமாக பதில் சொன்னாராம் வியாசருக்கு. ஏன் தரவோ அபிநேதுகு தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் வியாபிச்சிருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு துல்லியமான அவருக்கு ஒரு சுகர் என்ற இந்த 16 வயசு யுவா அப்படிப்பட்ட ஒரு ஆகிருதியில் நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். என் குருநாதர் அந்த ஒரு ரூபத்தில் மட்டும் இல்லை, சகல ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் வாசம் பண்ண பரமாத்மாவா எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறார் அவர். அதனால் எல்லா திசைகளிலும் அவருக்கு நமஸ்காரம். அதனால் ஆனதோஸ்மி, நதோஸ்மின்னு சொல்லாமல் ஆனதோஸ்மி அப்படின்னு சொல்கிறார் இங்கே. சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி யஸ்பானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம். இந்த பாகவதம் அனுபவத்து கிரந்தம். இது ஒரு விஷயம் என்னென்னா, அனுபவம் நம்மளுக்கு பெரிய பெரிய அனுபவம்லாம் ஏற்படுது, பகவத் அனுபவம் ஏற்படுதுன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. உன்னுடைய அனுபவம் சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இருந்தால் அதை ஏற்றுக்கலாம். சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இல்லை அப்படின்னா அந்த அனுபவமானது உன்னை ஏமாற்றிடும், அது உன் நாஸ்திகனாக பண்ணிடும். அந்த அனுபவம் பொய்ன்னு அர்த்தம். சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லாமல் சாஸ்திரத்தை சொல்கிறபடி உனக்கு அனுபவம் ஏற்படாமல் வேறு ஏதோ அனுபவம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீ சொன்னா அப்போ அதை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த அனுபவம் பொய்ன்னு அர்த்தம். உன்னுடைய அனுபவம் சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இருக்கணும். அந்த அனுபவம் தான் சத்தியம். அப்படியேப்பட்ட இவருடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய அந்த பாகவதம் சாஸ்திரத்துடைய பார்த்தா வேதத்துடைய பழுத்த பழமாகுது. வேதத்தில் பிரிந்தெடுக்கப்பட்ட பழம்தான் சுகாச்சாரியர் பாகவதமாக பேசியிருக்கார் அனுபவத்தோடு. அப்போ தன்னுடைய ஆத்மானுபவத்தோடு பேசியிருக்காருன்னா அனுபவ கிரந்தமாகவும் இருக்குது பாகவதம், அதே மாதிரி சாஸ்திர சம்மதமாகவும் இருக்குது, சகல சாஸ்திரங்களுடைய சாரமாகவும் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார், யஸ்மானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம். சகல சாஸ்திரங்களுடைய சாரம் இது பாகவதம் அப்படின்னு. அகில ஸ்ருதி சாரம் ஏகம்னா இது ஒன்று தான். இதுக்கு மேலே ஒரு உயர்ந்த கிரந்தத்தை எழுதிட முடியாதான் வியாசராலே. பாகவத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டார், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதோட வசதியாக நான் எழுத முடியாது. அப்படி பரிபூர்ணமானது ஸ்ரீமத் பாகவதம். ஏகம்னா ஏகம் தான், இது ஒன்று தான். அத்தியாத்ம தீபம் அப்படிப்பட்ட நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற கிருஷ்ணனை வெளிச்சம் போட்டு காட்டிடுமா அந்த பாகவதம். நம்ம ஆத்மாவையே நம்மளுக்கு காட்டி கொடுக்கக்கூடியது பாகவதம். இந்த பாகவதம் இதுதான் படகம். இந்த படகுல நம்மளை ஏற்றி வச்சு ரட்சிக்கிறாராம் சூதர். கர்ணதார இவார்ணவம். அந்த படகோட்டியாக இருக்கக்கூடிய சூதர் இந்த பாகவதம் என்ற கதை என்ற படகுல நம்மளை ஏற்றி வச்சுட்டு உல்லாச யாத்திரை நடத்த போகிறார். ஆமாம், நம்ம சம்சார சாகத தத்தளிச்சிகளே நம்மள இந்த படகுல ஏற்றி வச்சுட்டு இப்போ உல்லாச யாத்திரை. எப்போ கரை வருமோன்ட்டு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உல்லாசமாக பாகவதத்தை படித்து அனுபவிச்சுனே இருக்கலாம். இந்த படகுல போட்டிக்கு போயினே இருக்கலாம் சுகமாக, சலிக்கவே சலிக்காது. அப்படியேப்பட்ட பாகவதம் இது. அதான் சொல்கிறார், அந்த 6 கேள்விகள் கேட்டதுக்கு பதில் சொல்ல போகிறார். அப்போ யஸ்மானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதிதிர்ஷதாம் தமோந்தம். இந்த அறியாமல் அடுத்தது என்ன நடக்க போகிறதுனே தெரியாமல் ஒவ்வொரு க்ஷணமும் கழிஞ்சுட்டு இருக்குது. நம்ம எதிர்பார்க்கலையே, இப்படி நடக்கணும் என்ன எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எதிர்பார்த்தா நீ உஷாராயிடுவே. எதிர்பார்க்காமல் நடக்கிறது தான் பகவானுடைய மாயையே. அப்போது நம்ம எப்படி இருக்கோன்னா குருடாக இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம், இருட்டில் இருக்கிறோம். ஏன்னா இருட்டில் கண்ணு தெரியாதவன் என்ன பண்ணுவான்னா தடுமாறுவோம். அது மாதிரி அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால ஒரு மனுஷன் எதிர்பாராத விதமாக வரக்கூடிய ஆபத்துகள் குழப்பத்தில் குழம்பி போகிறோம். அது எப்படி சமாளிக்குதுன்னு தெரில. அந்தளவுக்கு அறியாமையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோமா. அதனால் இந்த மக்கள்லாம் இந்த அறியாமை கடக்க போராடுகிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் மேலே உள்ள கருணையினால் இது எப்படி சமாளிக்கிறதுன்றது நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாகவதம் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாராம். புராணங்களுக்குள்ள ரகசியமான பாகவதத்தை சுகாச்சாரியர் வெளிப்படுத்தினாராம். சம்சாரினாம் கருணை ஆக புராண குஹ்யம்
இந்த சாரமே இல்லாத இந்த சம்சாரத்தில் தத்தளிக்கிற மக்கள்லாம் இந்த சம்சார சாகத்து கத்தத்தில் இவெல்லாம் கரையேற்றத்துக்கு அந்த ரகசியமான புராணத்தை வெளிப்படுத்தினாராம். தம் வியாசசூனும் உபயாமி குருமணினாம், என் குருநாதராகிய அந்த வியாசபுத்தருக்கு நமாமி, நான் நமஸ்காரம் பண்ணுறேன். உபயாமி, அவர் வந்தனம் தெரிவிக்கின்றேன் என்று சூதர் சொல்கிறார். அது பிறகு தான் அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறார். முனையா சாது புருஷ்டோகம் பவத்பிர் லோகமங்கலம். நீங்கள் கேட்ட கேள்வினால் நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். அந்த பதில் வந்து உலகத்துக்கே மங்களம் அளிக்கப் போகிறது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே உலகம் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது? நீங்கள் என்ன கேள்வி உங்களுக்கு பகவானை பற்றி தெரியாதா? சௌனக மகரிஷி வயசில் பெரியவர், சூதரை விட ஞானத்தில் பெரியவர், பக்தியில் பெரியவர், ஆச்சாரத்தில் கர்மானுஷ்டானத்தில் பெரியவர், எல்லா விதத்திலும் சிரேஷ்டம் தெரியுமா சௌனகாதி மகரிஷி? மகாபாரதத்தில் அவருடைய புகழ் அப்படி பேசப்படுகிறது. அப்படியேப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குன்னா அந்த சௌனகாதி மகரிஷிகளுக்கு ஒன்றும் இல்லை, உலக நன்மைக்காக தான் யாகங்களே பண்ணுறான், பகவத்கீதைக்காக, இந்த கலிதோஷம் விலகத்துக்காக, கலியுக மக்கள்லாம் கரையேறினதுக்காக. இப்போ கதை கேட்குறாங்களே, அவங்களுக்கு கதையினால என்ன ஆக வேண்டியது இருக்குன்னா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்கள் எல்லாம் இந்த கதைகளை கேட்டு கரையேறணுன்னா இப்போ உங்கள் வாயை பிடுங்கணும். யார் சூதர வாக்குலேருந்து ஏதாவது விஷயம் வெளியே வருமான்ட்டு நான் என்ன பண்ண கேள்வி கேட்டால் தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அதனால் கேள்வி கேட்குறோம், அதான் விஷயம். அதனால் சொல்கிறேன், உங்கள் கேள்விகளே வந்து உலக மங்களத்துக்குரிய கேள்விகள் நீங்கள் கேட்குறது அப்படின்னு சூதர் சொல்கிறீங்க. முனையாக சாது புருஷ்டகம், நல்ல கேள்விகள் கேட்டீர்களே. சாது பவத்பிர் லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பிரஸ்னஹா ஏன் ஆத்மா சுப்ரசிததி. இதுபோல் கிருஷ்ணனை பற்றி பேச்சு கேள்வி பதில்கள் தான் ஒருத்தனுடைய ஆத்மாவை பூர்ண சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்குமா. அப்படியேப்பட்ட எத்கிருதா கிருஷ்ண சம்பிரஸ்னஹா ஏன் ஆத்மா சுப்ரசிததி. இந்த ஜீவாத்மா ஜீவாத்மா எதனால் உடல் தேவைகளாக மன தேவைகளால் சந்தோஷம் அடையது இல்லையா? கிருஷ்ண சம்பிரஸ்னஹா, இதனால் தான் இந்த ஜீவாத்மாவானது அவ்வளோ சந்தோஷம் அடையதாக ஆகிறது தான். கிருஷ்ணனோட இந்த ஆத்மாவை சேர்த்து வச்சு பாருங்களேன், ரொம்ப சந்தோஷம் அடையும். சீதைக்கு என்னென்னா ராவணன் கொடுக்குற பொண்ணும் பொருளும் கிடையாது, ராமரை சேர்த்து வைக்கணும், அதுதான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால்தான் புரிஞ்சுக்கணும், இந்த ஜீவனுக்கு என்ன தேவைன்னா பரமாத்மாவோடு சேர்ந்துருக்கணும், அதுதான் தேவை. அதனால் சொல்கிறார், கிருஷ்ண சம்பிரஸ்னோ ஏனாத்மா சுப்ரசிததி. இந்த ஆத்மாவானது சம்பிரசிததி, அதிகமான சந்தோஷம் எதனால் அடையணும்னா கிருஷ்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் தான், பகவத் பக்தி பண்ணும்போது தான் இந்த ஜீவாத்மா சந்தோஷம், உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கும். அதை சொல்கிறார், சவை பும்சாம் பரோ தர்மோ எதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்பிரதியதா யயாத்மா சம்பிரசிததி. ஒரு மனுஷனுடைய உயர்ந்த தர்மம் என்னடான்னு கேட்டால் பகவானத்தில் செய்யக்கூடிய பக்தி தான் உயர்ந்த தர்மம். அந்த பக்தி எப்படி இருக்கணும்னு சொன்னால் எந்த விதமான பலனை உத்தேசித்து செய்யப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. எந்த பலனையும் எதிர்பார்க்காம பக்தி பண்ணுறதே பெரும் பாக்கியம், பகவானை பற்றி பேசுகிற பாக்கியம், இதை விட சௌக்கியம் வேறு என்ன இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு பாகவதம் கேட்கணுமா. அவன் எந்த தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை உடைச்சின்னு வந்து பாகவத்தில் சக்தியாக வந்து கேட்கணும், பாகவதம் படிக்கணும். உலகத்தில் ஆயிருந்தான் யார் வந்து அப்பிரதிகதா தடைகளை உடைத்து கொண்டு அதுவே எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் பக்தி பண்ணுறானோ, சுத்தமான பக்தி பண்ணுறானோ, அவன்தான் உயர்ந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறான், அவன் தான் சிறந்தவனே பாகவதத்தமனே அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம பக்தினா என்னன்றது இப்போ புரிஞ்சுருக்கோம். நம்பிக்கையோடு பக்தி பண்ணணும், அந்த பக்தியில் எந்த தடங்கள் வந்தாலும் நான் பக்தியை விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணும். அதே சமயத்தில் அல்ப விஷயங்களுக்காக பகவத் பக்தி பண்ணக்கூடாது. அந்த கபடங்களை நீக்கக்கூடிய அவங்க கபடங்களை நீக்கிவிட்டு, அதான் புரோஜித கைதவன் சொல்கிறாலே, அதே மாதிரி இங்கே தான் சொல்கிறார், சவை பும்சாம் பரவதர்மோ ஏதோ பக்தர் அதோக்ஷதி அகைதுகி. எந்த ஒரு ஹேதுவாகவும் எந்த ஒரு காரணத்தை உத்தேசித்து பக்தி பண்ணக்கூடாது. அகைதுகி, எந்த வித காரணம் இல்லாமல் பக்தி பண்ணணும். பக்தி பண்ணுறதே சௌக்கியம் நினச்சி பக்தி பண்ணணும். சுகாச்சாரியர் என்ன பொண்ணும் பொருளுமா வேண்டாம், அவர் ஆத்மனிஷ்டர், அவர் எதுக்கு பக்தி பண்ணார், அவர் ஏன் பகவத் கதை கேட்டார்னா இதுதான் சொல்கிறாங்க. ஹரேர் குண அக்ஷிப்த மதிஹி, பகவானுடைய குணங்கள் என் மனசை கவரக்கூடியதாக இருக்கிறது. அந்த கதை பேசுறதே சுகமாச்சே. அப்போ கதை பேசுனா என்ன கூலி கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும், பகவான்கள்லேருந்து என்ன வரம் கிடைக்கும்,
அப்படி எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அது தேவையில்லை. பகவத் கதைகளை பேசுறதே சுகமாக இருக்குது, அதை விட வேறு என்ன வேணும்? அதனால தான் இந்த ஜீவாத்மா பரிசுத்தம் அடையுது, இந்த ஜீவாத்மா பூர்ண சந்தோஷமுடையதாக ஆகிறது. அஹைதுகே அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசிததி வாசுதேவே பகவதி பக்தியோ பிரயோஜிதா. சரி, நான் யாருக்களை பக்தி பண்ணணும் வேணும்? வசுதேவர் புத்திரனாகிய கிருஷ்ணன் இருக்கானே, கிருஷ்ண பக்தி தான் பண்ணணுமா. அது கிருஷ்ண பக்தி பண்ணாதான் உடனே அவனுக்கு சீக்கிரமாக ஆசுனா சீக்கிரமாக ஞான வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாயிடுமா. பகவத் பக்தி பண்ணாலே பக்தியினுடைய குழந்தைகள் தான் ஞான வைராக்கியம். நம்ம மகாத்மா பார்த்தோம், அங்கே தன்னாலே பிள்ளைகள் வந்துடுவாங்க ஞான வைராக்கியம். அதான் சொல்ல வாசுதேவே பகவதி பக்தியோ பிரயோஜிதா ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் ச எதகீதுக்கம். அப்படிப்பட்ட சுத்தமான ஞானம் சுத்தமான வைராக்கியம் நமக்குள்ளே பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் ச எதகீதுக்கம் தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயம். அதாவது ஞானம்னா வரட்டு வேதாந்த ஞானம் இல்லை, அஹீதுக்கும் எந்த பலன் தூய ஞானமே நமக்குள்ள பிரகாசிக்குமா. அந்த ஞானத்தினால பகவத் சாட்சாத்காரம் உண்டாயிடும். அதனால் நான் பக்தி பண்ணுறதுனாலே எல்லாமே கஷ்டம். வைராக்கியம் பரிசுத்தமான வைராக்கியம், எல்லாம் பகவானுடைய செயல் அப்படின்னு அனுகூலமாக பார்க்குறது தான் வைராக்கியம். அந்த பரிசுத்தமான வைராக்கியம் உண்டாகுமா. அஹீதுக்கு அப்படின்னு பதம் இருக்குது. ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் ச எத ஹைதுகம் எத அஹைதுகம். அப்படிப்பட்ட சுத்தமான ஞானம் நம்மளுக்குள்ள பிரகாசிக்கும், சுத்தமான வைராக்கியம் நம்மளுக்குள்ள பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பக்தினால். தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய ந உற்பத்தியதே எதிரும் ஷமையேவே ஹி கேவலம். எவனுடைய உத்தியோகமானது தன் செயல்களுடைய செயல்களானது பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், உலகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. எந்த தர்மம்னா செய்து எப்படியோ குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக பல பேர் பல உத்தியோகங்களை செய்கிறார்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அப்படி இருக்கக்கூடாது. பகவான்களை உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறேன், தர்மஸ்வ அனுஷ்டித பும்சம். அப்படிப்பட்ட தர்மத்தை தன்னுடைய சொதர்மத்தை செவ்வனி அனுஷ்டித்தாலும் ஆனால் இவ்வளவும் செய்யணும், நேர்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் பகவத் பக்தி பண்ணணும். பகவத் பக்தி பண்ணாமல் நீ சொதர்மத்தை நல்லா கடைப்பிடிச்சு பிரயோஜனம் இல்லை. ஸ்ரமையேவகி கேவலம். பட்ட சிரமங்களாம் வெறும் பாடாக தான் போகும், கால விரயம்தான். நீ எவ்வளோ நேரம் பட்டதெல்லாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, 30 வருஷம் படித்தேன், இப்போ நான் நல்லா வேலைக்கு போகிறேன், உத்தியோகமாக 2 லட்சமாக சம்பாதிக்கிறேன். ஐயோ 30 வருஷம் எஃபர்ட் போட்டிருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் நீ வாழ போகிறேன்னு தெரில. ஆனால் நீ எஃபோர்ட் போட்டது அதிகம், ஆனால் அனுபவிக்கிற பலனும் வந்து பார்த்தா அற்பம். இந்த 1 லட்சம் நீ 2 லட்சம் சம்பாதிக்கிறது ஆஹா ஓஹோன்ற. ஆனால் அந்த 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி 30 வருஷமாக நீ படிச்சு நின்ற படிப்பில் கவனம் செலுத்தல. அப்போ நீ கஷ்டப்பட்டுருக்க, உன் உழைப்புக்கான பலன் இப்போ தான் கிடச்சிது. இந்த 1 வருஷம் 2 வருஷம் நான் 1 லட்சமாக வாங்குறேன்னு சொன்னால் இது பெரிய லாபமே கிடையாது. நீ 30 வருஷம் இளமை காலங்கள்லாம் வீணாக்கி, என்ன நல்ல யவன பருவத்தெல்லாம் வீணாக்கி அப்படி உழைப்பு போட்டிருக்க அந்த படிப்புக்காக. அப்படி கடினமாக படிப்பு போட்டு அப்புறமா இப்போ கிடைக்கிற இந்த பலன் வந்து அற்பமான பலனை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறேன். நான் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. அப்போது புரிஞ்சுக்கணும், சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானம். அல்ப சௌக்கியங்கள் அதிகமான துன்பங்களை நாம் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம். நாம் அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை, அதை மறந்துடுறோம். அப்போ எதுக்காக? நான் இந்த அல்ப சௌக்கியத்துக்காக இந்த 2 வருஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. ஆனால் அதுவும் சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதுக்கான கடன்கள், அதுக்கான செலவுகள் வரும். அதுக்கான அப்புறமா நோய் வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு, அது சரியில்லை இது சரியில்லை, அதுக்கான செலவுகள், உறவுகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்லாம் வந்து பலவிதமான அதுக்கான தொல்லைகளும். எந்த அளவுக்கு பணம் அதிகமாக வருதோ அதுக்கான செலவுகளுக்கு அது தொல்லைகளும் வரும். அதை எதிர்கொள்ள ஃபேஸ் பண்ண தயாராகிடும். அதுதான் இப்போ நான் உழைப்பு போட்ட 30 வருஷம் கஷ்டப்பட்டு நீ சொகுசாக ஹாயாக உட்காந்துருந்து நல்லா சாப்பிட்றேன் சந்தோஷமாக இல்லை, கிடையாது. மறுபடியும் இந்த வேலை இந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடியும் நைட்டு 11 மணி வரைக்கும் நீ வேலை செய்து தான் ஆகணும். வேலை செய்தால் தான் மாதமான லட்சக்கணக்கில் நீ சம்பாதிக்க முடியும். அப்பவும் உழைப்பு போட்டேன், இப்பவும் உழைப்பு போட்டு தான் இருக்கிற. ஆனால் கிடைக்கிறது அல்ப பலன் இந்த சம்பாத்தியம். படித்த இப்போ வேலைக்கு போகிற கஷ்டப்படுற, படிக்கும்போது கஷ்டப்பட்டேன், இப்போ வேலைக்கு போகும்போது கஷ்டப்படுற. கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு அந்த அல்ப பலன் கிடைக்கணும். ஆனால் இது புத்திசாலித்தனம் கிடையாது.
ஆனால் அல்ப பிரயாச காது குத்துட்டு உட்காரணும் கிருஷ்ண கதையில். ஆனால் ஆனந்தமோ பேரானந்தமோ பிரம்ம சௌக்கியம் தோ அனந்தம் இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. நான் சொல்ல மகான்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க கேட்டவங்க. தப கதாமிருதம் தப்த ஜீவனும் கவிபிரீதம் ஈடிதம் கல்மஷாபகம். கல்மஷங்கள்லாம் போகுது, மனசில் சந்தோஷம் உண்டாகுது. சகல கல்மஷ நாசனம் உண்டாகுது எங்களுக்கு. கலிமலாபகம் கலிதோஷங்கள்லாம் விலகுது எங்களுக்கு. பேரானந்தம் உண்டாகுது அப்படின்னு பசிதாகத்தையே மறக்க செய்தது இந்த பாகவதம். அச்சுத பீயூஷம். இந்த பாயசம் சாப்பிட்ற மாதிரி இதுதான், அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இதுதான் பரிசுத்துக்கு. அப்போ மகான்கள் சொல்கிற இவ்வளோ பிரமாணங்கள்லாம் அப்போ யோசித்து பாருங்கள். அப்படி இருக்க நாமளே இந்த பகவத் கதையை கொஞ்சம் அனுபவிக்கும் போதே பேரானந்தம் இருக்குது. அப்போ அல்ப பிரயாச காது கொடுத்துட்டு மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். ஆனால் சந்தோஷமாக அதிகமான அலாதியான சந்தோஷம் பகவத் சாட்சாத்காரமே ஆகிடும் இந்த பாகவதத்தினால. ஆமாம், நோய்கள்லாம் விலகிப்படும், சந்தோஷத்துக்கு நோய்க்கு ஆகாது. பகவத் பக்தி உண்டாயிடும், பகவானத்தில் சாட்சாத்காரம். பகவான் ஹிருதயத்தில் தெரிய திருஷ்ட ஏவ ஆத்மனீஸ்வரி. ஹிருதயத்தில் நீ பகவானை பார்த்துருவேன், அதில் சாட்சாத்காரம் ஆகிடும். உள்ளங்கை நெல்லி அதான் சொல்கிறேன், கரா அமலகவத்து உள்ளங்கை நெல்லி கனி போல் முக்தி தேவி வந்து உட்காந்துருமா. முக்தி கரதலே ஸ்திதாக. பாகவதம் சொல்லியிருக்கிறதுலாம் மகாத்மியத்தில். அப்படியேப்பட்ட இந்த பக்தி யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க, சொல்லுவோம் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்கிற தர்மத்தை நீ செவ்வனே அனுஷ்டித்து கஷ்டப்பட வேண்டாம். அது ஸ்ரமையபகி கேவலம். அதிகமான இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 30 வருஷம் நீ எஃபோர்ட் போட்ட கஷ்டப்பட்ட, அப்புறமா இப்போ நீ மறுபடியும் உழைக்கிற, இன்றைக்கி பூரா உழைச்சி அந்த சம்பளம் சம்பாதிக்கிற, அந்த சம்பாத்தியத்துக்கு நீ இவ்வளோ எஃபர்ட் போடுற. நீ சுதந்திரமாக இருந்தது கொஞ்சம் காலம் கூட கிடையாது. உன் சுதந்திரத்தை இழந்து யாருக்கோ கட்டுப்பட்டு என்ன கூனி குறுகி அவருடைய ஆர்டருக்கு நீ ஒபே பண்ணி நீ இப்படி பணம் சம்பாதிக்கிறியே தவிர நீ சுதந்திரமாக இருந்த நாள் கிடையாது. நீ நினச்சா கூட லீவ் போட முடியாது. உன் இஷ்டம் கிடையாது, அந்த சம்பாத்தியத்தினுடைய இஷ்டம். அந்த சம்பாத்தியம் வந்து ஒன்று ஆட்டி படிக்குது. அந்த சம்பாத்தியத்தினுடைய கண்ட்ரோலில் நீ இருக்கிற. அதனால் அந்த சம்பாத்தியத்தை கொடுக்குன்ற மேனேஜர் கண்ட்ரோலில் இருக்கிற, அந்த எஜமான கண்ட்ரோலுக்கு இருந்து நம்ம அவங்களுக்கு செய்து தரோம், எல்லாத்தையும் வேலை செய்கிறோம். அதனால் கடைசி வரைக்கும் சிரமந்தான் மிஞ்சிச்சே தவிர வேறு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பக்தி உற்பத்தியதே என்ன பக்தி உண்டாகலை உனக்கு. நீ சுதர்மம்னு சொல்கிற, உன் குடும்பத்தை காப்பாற்றுறது அதான் தர்மஸ்வ அனுஷ்டித வம்சம். அது தர்மன்றது உன்னுடைய இல்லற தர்மம், நீ கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம், உன்னுடைய கடமை தான், இல்லைன்னு சொல்ல வரல. நன்றாக அனுஷ்டித்தாய். ஆனால் கிருஷ்ண பக்தி பண்ணாமல் நீ பண்ண இந்த கஷ்டமாலாம், இந்த இவ்வளோ 30 வருஷம் கஷ்டப்பட்டு 40 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் வெறும் கஷ்டம் மட்டுமே தான் மிஞ்சும் கடைசியில். அது கிருஷ்ண பக்தி கொண்டு வந்து விடலைன்னா அந்த தர்மங்கள்லாம் நம்ம பழகத்தான் நாஸ்திகளோடு பழகிறோம், பல நாமரூபங்களை தியானிக்கிறோம். பகவத் பக்திக்கே வாய்ப்பு இல்லையே பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கிற அலுவல்கள்லாம் பார்த்தா பாகவத்து வர முடியலன்றாங்களே ஸ்பஷ்டமாக. எனக்கு இதோட சம்பாத்தியம் தான் முக்கியன்ட்டு போகிறாங்களே விளையாட்டா. அப்போ நீ அனுஷ்டித்த தர்மத்தில் வந்துன்னா என்ன பலன்னா, பட்ட சிரமந்தான் பலனே தவிர வேறு ஒரு பலனும் கிடையாது. அந்த சிரமமே பலன், அவ்வளோதான். ஸ்ரம ஏவகி கேவலம் அப்படியே போட்டுது பார்த்தா இங்கே. என்ன உற்பத்தியது எதிரெதும் ஸ்ரம ஏவகி கேவலம். பகவத் பக்தி உண்டாக்கலன்னு சொன்னால், பகவத் பக்திக்காக வாழ்க்கையை செலவு பண்ண சொன்னால் அந்த தர்மமானது, அந்த கடமையானது வேஸ்ட். அது வெறும் சிரமம் மட்டும்தான். அந்த தர்மத்தினால நீ தர்மமே கிடையாது சொல்லப்போனால். பகவானை மறக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே அதர்மசீலசிய, அதர்மம் தான் சொல்லியிருக்கார் விதுரரானவர். சொல்லப்போனால் அது அதர்மம் தான். அப்போ நீ செவ்வனே நன்றாக உன்னுடைய இல்லற தர்மத்தை அனுஷ்டித்தாலும் பகவத் பக்தி பண்ணலன்னா அது ஸ்ரமயவகி, அது அதர்மம் தான் அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுக்கணும். தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய இன்ன உற்பத்தியது எதிரதும். பகவானுடைய கதையில் ருச்சி வரலன்னு சொன்னால் இன்னும் உற்பத்தி எதிரதும். ரதினா ஆசை, பக்தி உண்டாகும்னு சொன்னால் அது வெறும் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சம் அப்படின்றார். தர்மசிஹி ஆபவர்க்கசிய நான் அர்த்தாயுபகல்பதே. நம்ம கடமை தர்மம்னு சொல்கிறோம், என் இல்லற தர்மத்தை நான் செய்கிறேன், என் தர்மத்தை வழி தான் நான் சம்பாதிக்கிறேன், அதுதான் நம்ம கடமைன்னு சொல்கிறோம். ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தர்மங்கள் இருக்கக்கூடாதான். அது பாகவ தர்மம் மாறணும். லோக தர்மம் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தர்மத்துக்கு அர்த்தம். ஆனால் பாகவத தர்மமாக மாறணும் நம்ம தர்மங்கள். இல்லைன்னா பகவத் சேவையாக இருக்கணும், குடும்ப சேவையாக இருக்கக்கூடாது, லோக தர்மமாக செயல்படக்கூடாது. பகவத் கைங்கரியமாக மாற்றணுமா அந்த செயல்களை. அதனால் பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் இருக்கக்கூடாது. தர்மசிய நான் மோட்சத்துக்கு
வழிகாட்டக்கூடியதாக இருக்கணும். நீ செய்கிற தர்மமானது. தர்மஸ்ய ஆபவர்க்கஸ்ய ந அர்த்தாவி உபகல்பதி. அதே சில பணம் இருக்குதுன்னு சொன்னால் பரம்பராகதமாக நம்ம சொத்து சுகம் இல்லைன்னா அதுவும் பகவத் பக்திக்காக செலவு செய்யப்படணும். புரியுதா? வெறும் புலன் திருப்திக்காக நம்ம ஆசை நிறைவேற்றுறதுக்காக அந்த பணத்தை இறைக்கக்கூடாது. ந அர்த்தசிய தர்ம ஏகாந்தசிய காமோ லாபாயி சிஸ்மதா. அப்படிப்பட்ட புல நிச்சயங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக கிடையாது பணமானது. காமசியன இந்திரிய ஆசைகளை ஃபஸ்ட்டு புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஆசைகளாக இருக்கக்கூடாது, பகவான் அடையக்கூடிய ஆசைகளாக இருக்கணும். காமசியன இந்திரிய பிரீதி லாபோ ஜீவேது யாவதா. அப்போ எதுக்கு தான் சம்பாதிக்க? அப்போ வாழவே கூடாதா, சாப்பிடவே கூடாதா, தூங்கக்கூடாதான்னா ஜீவேன யாவதா. வாழ்க்கை நடத்துறது அத்தியாவசிய தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கோ, அதுக்கு மட்டும் ஆசைப்படு. மற்றதெல்லாம் எங்கன்னா ஒரு மூலையில் வை. எல்லாம் நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணு, பகவத் பக்திக்காக செலவு பண்ணு. அதான் சொல்கிறேன், தர்ம ஏகாந்தசிய. பகவத் பக்திக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் நீ செலவு பண்ணமே உன்னுடைய சம்பாத்தியமானது. ஆடம்பர தேவைகளுக்காக கிடையாது. அத்தியாவசிய தேவைக்கு உனக்கு வச்சுக்குப்பா, உன்னை வேணான்னு சொல்ல. அதுக்கு மேலே வரக்கூடிய பணத்தெல்லாம் பகவத் சேவைக்காக பயன்படுத்தணும். தர்ம ஏகாந்தசி, அந்த பாகவத் தர்மம் ஒன்றுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமா சொல்கிறார். அது காமசிய இந்திரிய பிரீதி லாபம். அதனால் காமோ லாபாய் ஹிஸ்மிருதா. அதனால் நம்ம ஆசைகள், அற்பமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக கிடையாது அந்த பணம். அதே ஃபஸ்ட்டு ஆசைகளே என்னென்னா அற்ப ஆசைகளை உடையவனாக இருக்கக்கூடாது, இந்திரியத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஆசைகளாக இருக்கக்கூடாது, பகவத் பக்தியை வளர்க்கணுன்ற ஆசை இருக்கணும். காமசிய இந்திரிய பிரீதி லாபம். அப்போ நான் எதுக்காக வாழணும்? ஜீவேன யாவதா. அத்தியாவசிய தேவைக்கு வச்சுக்கோ, ஆடம்பர தேவைக்கு வேண்டாம். அவன் மனசை கற்றுடும் பகவத் பக்தி. அந்த சமயத்துலாம் பகவத் நிஷ்டையில் இரு, பாகவதம் பாராயணம் பண்ணு, நிறைய பகவத் பக்தியை பற்றி பேசு, பகவத் பக்தியிலே தலை. இதுதான் உன் வாழ்க்கை. பணம் சம்பாதிக்கிறதோ, அதை பண்ணுறதோ, இதை பண்ணுறதோ, இது எப்படி 10 மடங்கு ஆக்குறது, இது உன் நோக்கம் கிடையாது. கடைசியில் சந்தோஷமாக இரு. அதுக்கு மேலே வர பணத்தை பகவத் சேவைக்காக பயன்படுத்துன்னு சொன்னால் உன் மனசு அங்கே இங்கே அலைபாயாது, நிம்மதியாக இருக்கும். நீ எழுத்துட்டு போய் சேர்த்து வச்சுன்னு சொன்னால் உனக்கு 10 பைசா செலவு பண்ண மனசு வராது. அது பகவத் அர்ப்பணமாக பண்ணும்போது தான் நீ மேலே மேலே பக்தியில் வளர்ச்சி அடைவே. புரியுதா? அதனால் தர்ம ஏகாந்தசிய, பகவத் பக்தி பாகவத் தர்மத்தை ஒன்றதுக்காக தான் இந்த பணத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசாக. அப்போ எதுக்காக மனுஷன் வாழறான் அப்படின்னா, நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணணுன்னு இந்த பாகவத் தர்மத்துக்காக செலவு செய்யணும், அது ஒன்று. அடுத்தது நாம் பிரசாரத்துக்கு பண்ணலாம். சரி. ஒரு மனுஷ ஜென்மா எதுக்காகனா தத்துவ ஜிக்ஞாசாக, தன்னுடைய உண்மையை, தன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மனுஷ ஜென்மாவுடைய நோக்கமே. புரியுதுங்களா? ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா ந அர்த்தோ எஸ்ச இஹ கர்மபிகி. இந்த உலகத்தில் கடினமாக உழைச்சி பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ மனுஷ பிறகு ஒன்று கொடுக்கப்படலை. புரியுதா? தத்துவ ஜிக்ஞாசா, நீ யார், இந்த ஆத்மா யார் அப்படின்ற உணர்வதற்காக தான் உனக்கு மனுஷ பிறகு கொடுக்கப்பட்டது. இக கர்மபிகி, இந்த கர்மங்கள் கடினமாக உழைச்சி பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் மனுஷ ஜென்மம் கொடுக்கப்படலை. நல்லா புரிஞ்சிக்கணும். அதான் சொல்கிறேன். என்ன அர்த்தம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அர்த்தம்னா பணம். நான் அர்த்தம் எஸ்ச இக கர்மபிகி. உன் செயல்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறதே நோக்கமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய செயல்கள் பகவத் சேவையாக செயல்படணும். உன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கணும். இந்த ஜீவனை கரையேற்றி கொள்ளக்கூடிய விஷயமாக நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நான் அர்த்தம் எஸ்ச இஹ கர்மபிகி. அந்த தத்துவம்னா என்னப்பா அப்படின்னா, வதந்தி தத்துவ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். எந்த ஞானமானது இரண்டற்ற ஒன்றை தியானிக்கிறதோ அதுதான் தத்துவம். இரண்டற்ற ஒன்றுன்னா அது எது? ஏகவஸ்து. அதுதான் சில பேர் யோகிகள்லாம் பரமாத்மான்னு சொல்கிறாங்க, ஞானிகள்லாம் பரபிரம்மம்னு சொல்கிறாங்க, பக்தர்கள்லாம் பகவான்னு சொல்கிறாங்க. அதை பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியதே. அந்த தத்துவம் என்ன? பரமாத்மா. அந்த தத்துவம் பரமாத்மா, பரபிரம்ம தத்துவம், பகவத் தத்துவம். இதுதான். பேர்கள் தான் மாறுது, தத்துவத்தில் எல்லாம் ஒன்று தான், ஒரே சொரூபம். இறைவன் ஒருவன் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறார். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியதே.
அவரவர்களுக்கு என்ன பேர் தெரியுமோ அந்த பேரில் அழைக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா, சில பேர் கிருஷ்ண பகவான், இல்லை கிருஷ்ண பரபிரம்மம் அப்படின்னு. யார் யார் எப்படி சப்தம்தான் மாற்றம் தவிர வஸ்து ஒன்று தான், கிருஷ்ணன் தான், அதில் மாற்றமே கிடையாது. இது சப்தியதே அப்படின்னு சொல்கிறார். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே தற்சத்ததானா முனியோ ஞான வைராக்கிய யுக்தையா. என்னாச்சுன்னு தெரியல. ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு போதும். ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு கீ ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கீ ஜெய். ராம 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 ராம.